தலைமை பண்பு, ஆளுமைத்திறன் எல்லாருமே வழிநடத்தி போகக்கூடிய ஒரு அமைப்பு. ரூலர் ராசின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க இவங்க தான். சந்திரனை பொறுத்த வரைக்குமே முக அழகுக்கு சொந்தக்காரங்க. சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதாலேயே இவங்களுமே முக வசீகரம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். சந்திரனை சர்வகல பிதன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. தாய் ஸ்தானத்துக்கு உரியவராகவும் சந்திரன் தான் வர்றதால தாய் மேலே ஒரு பாசமும் எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலும் ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இருக்கக்கூடியவங்க மகத்தான ராஜதந்திரம் இவங்க தான். இவங்க தாங்க கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் தீர்வு காணலாம். தொடர்ந்து இது வரைக்குமே கடகராசி அன்பர்கள் மன உளைச்சல் தான் அதிகமாக இருந்திருக்கும். தொடர்ந்து அண்ணன் தம்பி உறவுல சண்டை, உறவினர் வகையில் நிறைய மனஸ்தாபம், தாய்க்கு அடிக்கடி உடல்நல பாதிக்கப்படுறது, குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். சில நேரம் மகிழ்வோடு இருந்தாலுமே இன்னொரு சமயத்தில் இதுதானே தெரியாத அளவுக்கு சண்டை இல்லாமல் வந்திருக்கோம். இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சகிப்புத்தன்மையோடைய நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் பொறுத்த வரைக்குமே சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட அனுசரணை நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. பல அதிகார பதவி எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பூமிக்காரனுடைய நிலையால் இனி உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட சேர்க்கை அமைப்பு போகுதுன்னு சொல்லலாம். நிறைய போராட்டங்களை சந்திச்சவங்களுக்கு இனி நன்மை அடையக்கூடிய காலம் ஏற்பட போகுது. தந்தை ரீதியாகவும் இனி நீங்கள் பாராட்டும்படியாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க. அதிகார பதவியில் அமரக்கூடிய யோகமும் அமைப்போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நிலையில பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்க போகுது. உங்களுடைய செயல் இனி எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய காலம் அமைப்போகுதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் எந்த வகையில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படணும், இதையுமே தொடர்ந்து மேலும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த 30 நாட்கள் பொறுத்த வரைக்குமே இந்த மாத தொடக்கத்திலேயே ராசியில் உங்களுக்கு யோகம் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் விளங்குறாங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயமே ஆரம்பத்தில் உங்களால் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும், திட்டமிட்டு செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் திடீர் மாற்றம் ஏற்றம் எல்லாமே வந்து சேரும். பல விஷயங்களை ஒரு சமுதாயத்து மேலே அக்கறையோடு செயல்படுவீங்க. கூடவே அஷ்டமத்து சனியோட ஆதிக்கத்தில் பல குறுக்கீடுகள் உங்களுக்கு சந்திச்சவங்க நீங்கள், பண நெருக்கடி சந்திச்சவங்க நீங்கள் தான். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் பலரும் இருந்திருப்பீங்க. இனியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆரோக்கிய சீராகும், ஆனந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, மாற்று வைத்தியம் மாதிரி செஞ்சு கூட உடல்நலத்தை நீங்கள் சீராக்க போகிறீங்க. உள்ளத்தையும் மனசையும் இனி உற்சாகப்படுத்தும்படியாக பல நிகழ்வு உங்களுக்கு நடக்க போகுது. வீட்டிலுமே சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு அறிகுறி இப்பயிலிருந்து உங்களுக்கு தோன்றும். பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல நல்ல பொறுப்பு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். ரொம்ப காலமாகவே பகையாக இருந்த உறவு எல்லாமே இப்போ நட்பாக மாற ஆரம்பிப்பாங்க. குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு 6, 9க்கு அதிபதியாக குரு அவர் வக்கம் பெறுறது உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது தலை தூக்காமல் இருக்காது. வீணா விவாதங்களை ஈடுபட வேண்டாம். கோபத்தில் வார்த்தை விட்டுறாதீங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் பொறுமையாக செயல்படுறது நல்லது. பாத்திரம் தடுமாற்றம் இது எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ வந்து தான் போகும். மனசில் தெளிவு இருந்துட்டா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். அதனால் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தில் செயல்படுங்க. மனக்கசப்பு ஏற்படாமல் இருக்கிறது எதுவுமே உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் சிறப்பான முடிவு தான் ஏற்படுத்தி தரும். ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகாரம் செலுத்துறதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் பிள்ளைகள் ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். மற்ற வழிகளில் மன நிம்மதிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாக பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம். தொழிலையுமே இந்த நேரம் கூட்டத்தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் செயல்படணும். கூட்டாளிகளை பொறுத்த வரைக்குமே உங்களை பயமுறுத்துகிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. முடிஞ்ச வரைக்குமே இந்த காலங்களில் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ பிரார்த்தனை இருந்தாலுமே அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்கள்.
இந்த மாதத்தில் பிற்பகுதியில் பொறுத்த வரைக்குமே கும்ப ராசிக்கு சுக்கிரன் பார்க்கக்கூடிய நிலை. உங்கள் ராசிக்கு 4, 11 இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன், சுகாதிபதி சுக்கிரன் சனியோட இணையிறப்ப செவ்வாயோட பார்வையும் பதியும். தைரியம் தன்னம்பிக்கை இயல்பாகவே கூடி வரும். இதனால தடை எல்லாமே தன்னால் விலகி ஓடும். ஏன்னா மனசில் தைரியமும் தன்னம்பிக்கை இருந்துட்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இதனாலே ஒரு திருப்திகரமாக செயல்படுவீங்க. இனி வரக்கூடிய காலநிலையில் தன வரவு பார்த்தீங்கன்னா அது திருப்திகரமாக இருக்குது. ஆடை ஆபரணம் மாதிரியான விஷயங்களில் உங்கள் மனசு தன்னால் ஆர்வம் ஏற்படும். அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆதாயம் தர மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேரும். ரொம்ப நாளாகவே வேலையில் ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தைகளாக இருந்தால் சுப சடங்குகள் நடைபெறக்கூடிய நேரமும் இந்த நேரத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மத்திய மாதத்துக்கு பின்னாடி தனுசு ராசிக்கு புதன் செல்லக்கூடிய இந்த நிலை, உங்கள் ராசிக்கு 3, 11 இடத்துக்கு அதிபதியே புதன் வர்றது விபரீத ராஜயோகம். இதோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். சொத்து பிரச்சனை வர விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் எடுத்தீங்கன்னா கூட நல்ல முடிவுக்கு வந்து சேரக்கூடிய நேரம். உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. கொஞ்சம் திருஷ்டி சம்மந்தப்பட்டது ஏற்படலாம். அதனால் இந்த உப்பு மிளகாய் எடுத்து நீங்கள் திருஷ்டி சுற்றி அடிக்கடி போட்டுட்டு வர பாருங்கள். வருமான பற்றாக்குறை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பல விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சொந்த முயற்சியால் எல்லாமே கைக்கூடி வரும். பொதுவாகவே இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே அழகாக மாறினா உங்கள் வாழ்க்கையும் அழகாக மாறும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க. வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்கள் முயற்சியில் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாகவும் புதிய வாய்ப்பு நல்ல மாற்றம் கிடைக்கும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவ மனைவிகள் எல்லாருக்குமே இந்த நேரம் ஆதரவு சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு பண தேவை இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அது பூர்த்தியாகக்கூடிய நேரம் தான். சுப செய்திங்கிறது இனி ஒவ்வொன்றும் உங்கள் வீடு வந்து சேரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே பணத்தை சேமிக்க பாருங்கள். சுப செய்தினாலுமே உங்களை தேடி வரதால இனி உங்களுக்கு பண தேவை அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் முடிஞ்ச வரைக்குமே சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது. மேலுமே நட்சத்திர ரீதியாக கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு நன்மையாக தாங்க இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட பல வேலைங்கிறது கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது இந்த நேரத்தில் சரியான முறையில் பூர்த்தியாகும். லாபஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளேயே செவ்வாயும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால முயற்சி ஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய கேது உங்கள் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக பலனை தொடர்ந்து வழங்குவார். அதனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க. முயற்சிக்கேற்ற ஆதாயம் நிச்சயமே கிடைக்கும். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. புத்திசாலித்தனமும் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். நினச்ச வேலை எல்லாமே நினச்சபடியே நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு பிறக்க போகுது. சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலையுமே நேர்த்தியாக முடியும்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆரம்பத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. மனசில் தெளிவு இருந்துட்டா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு சிறப்பான முறையில் முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையிலே வச்சுக்க பாருங்கள். எதிர்காலத்தில் மனசில் வச்சுட்டு தெம்போடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது உடல்நிலையில் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். வெளி உணவுகளை முற்றிலுமே தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி மன உளைச்சலுங்கிறது அப்பப்போ வந்து போகலாம். உறவினர் வகையோ குடும்ப நிலையிலோ ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சலுங்கிறது இந்த காலத்தில் இல்லாமல் இருக்காது. அதனால யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க. அடிக்கடி வீட்டுக்காரர்களை எந்த கோவில் இருந்தாலும் சரி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல ஒரு லேசான உணர்வு ஏற்படும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்களால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உடல் ரீதியாக மன ரீதியாக நெருக்கடி ஏற்பட்டாலுமே முயற்சி ஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய கேது உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகி வைப்பார். முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குது. நினைச்ச வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதால இந்த காலம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த வகையிலுமே இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம்தான். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்குமே உடல் ரீதியாக மன ரீதியாக நெருக்கடியை ஏற்படுத்துவார். கேது பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தியாகும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. நினைச்ச வேலையை நல்லபடியாக முடிப்பீங்க. நோய் நொடி எல்லாமே குணமாகும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே போட்டி நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவு தரும். அரசு வழியில் முயற்சி செய்கிறீங்கன்னா கூட அது லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலையும் லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. தடப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிய போகுது. சுக்கரனோட சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதால வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி நல்ல முடிவுக்கு வரும். ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் உங்களுக்கு. உழைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்துக்கு பஞ்சல்ல. தொடர்ந்து அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரங்க திருநள்ளாறு தார்பரணேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகும்.
ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் யோகமான மாதம் தான். நினைச்ச வேலை ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்டிருந்த பல விஷயங்களுக்கு வெற்றியாகும். புதனை பொறுத்த வரைக்குமே யோக பலனை தான் தர இருக்கிறாரு. பண வரவும் சிறப்பாக இருக்குது. வெளியூர் பயணம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உறவினர்களால் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் தான். வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சேரும். உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணை ஆதரவு சிறப்பாக இருக்குது. எந்த விஷயத்தையுமே முன்னாடி பின்னாடி யோசித்து பின்விளையை பற்றி யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு எல்லா காரியமும் முடியும். ஆனால் எந்த ஒன்றுலையும் மற்றவங்கள நம்பாதீங்க. நேரடியாகவே நீங்களே செய்கிறது நல்லது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. வருமானமும் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். நீங்கள் நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன் உங்களுக்கு நீங்கள் கிடைக்குங்கிறத நாம் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.